தியானம் அடிப்படை ஞானம். சாதாரணமாக நம் மாணவர்களிடம் உங்கள் ஆசை என்ன என்று கேட்டால், நான் நன்றாக படிக்க வேண்டும், 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பார்கள். சிலர் வகுப்பில் நான் முதலாவதாக வர வேண்டும் என்பார்கள். வகுப்பில் நான் முதலாவதாக வர வேண்டும் என்பது சரியான சிந்தனை அல்ல. நான் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று விரும்ப வேண்டும். வகுப்பில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டுமே தவிர, ஒருவருக்கு 100க்கு 100 மதிப்பெண் கிடைத்து மற்றொருவர் 10 மதிப்பெண் எடுத்தால் என்ன மகிழ்ச்சி? நம்முடன் சேர்ந்து அனைவரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும் போதுதான் நமக்கு மகிழ்ச்சி. பல பெற்றோர்கள் வகுப்பில் நீ முதலாவதாக வர வேண்டும், நீ இன்ஜினியராக வேண்டும், நீ டாக்டராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், பிரபலமாக வேண்டும் என்று சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப கூறுவார்கள். அந்த குழந்தைகளும் அதையே கேட்டு கிளிகள் போல் எப்போதும் அதையே சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முடிவில்லாத அவமானங்களையும் தோல்விகளையும் அனுபவிக்கிறார்கள். அதனால் நான் எல்லோரை விடவும் முந்த வேண்டும் என்று நினைப்பதை விட, எல்லோரும் பக்குவமாக இருக்க வேண்டும், அதில் நான் கூட பக்குவமாக இருக்க வேண்டும் என்ற சரியான உணர்வோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் மாணவர்களுக்கும் மாணவர்கள் அல்லாதவர்களுக்கும் இயல்பானது. எனவே அவற்றின் மீது பெருமையோ அகங்காரமோ விரக்தியோ இல்லாமல் சமமாக இருப்பது தனிப்பட்ட வெற்றி. இந்த ஆன்ம ஞானம் குழந்தைகளுக்கு பழக்கமாக வேண்டுமெனில் அவர்கள் தியானத்தை அணுக வேண்டும். தியான கல்வி என்பது எந்த மதத்திற்கும் குறிப்பிட்டது அல்ல. அது ஒரு அறிவியல். தியானம் மூலம் மனம் அமைதியாக வைத்திருப்பது ஒரு அடிப்படை ஞானம், பேசிக் காமன் சென்ஸ். குறிப்பிட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொடர்ச்சியான தியான பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு ஏதேனும் தீய பழக்கங்கள் இருந்தால், குறிப்பாக அதிகமாக பேசுவது, அதிகமாக உண்பது, தேவையற்ற விஷயங்களை கேட்பது போன்றவை ஏதாவது இருந்தால் அவை அனைத்தும் மிக இயல்பாக மறைந்துவிடும்.